நாங்கள் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறதுல ரொம்ப முக்கியமானது 80-20 ஃபார்முலான்னு ஒன்று பண்ணோம். அது யாருக்காவது தெரியுமா? அந்த 80-20 ஃபார்முலா பற்றி தான் இதில் சொல்ல போகிறேன் நான். ஸோ இது வந்து பேஷண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 80-20 ஃபார்முலா அது எப்படி அப்ளை பண்ணணுன்ட்டு. ஒரு பேஷண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேக் பெயினுக்கு வராங்க. நாங்கள் பேக் பெயின் டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அந்த பேஷண்ட்டும் அழகாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. கம்ஃபர்டபுளாக பண்ணி முடிச்சுட்டு 10 நாளோ 15 நாளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டோட நாங்கள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கும்போது அதுவும் கற்றுட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த பேஷண்ட் 1 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி வராங்க. திருப்பி அதே பேக் பெயின்ட்டு. ஏன்னா இந்த 80-20 ஃபார்முலாவை அவங்க ஒழுங்காக பண்ணலை. அந்த பேஷண்ட் வந்து அதை 80-20 ஃபார்முலாவை புரியாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். 80-20 ஃபார்முலானா 20% ட்ரீட்மெண்ட், 80% எக்ஸசைஸ். நாங்கள் எங்கள் வேலை, எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு எங்கே கண்டுபிடிச்சி, எந்த மசில்னு கண்டுபிடிச்சி அதுக்குண்டான வைத்திய முறைகளை பண்ணி இந்த ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் ஆஃப் டைம்லேயே அவங்களுக்கு எக்ஸசைஸ் தெரப்பியும், அதாவது என்ன பயிற்சிகளை பண்ணணும், என்ன ரீஹாபிலிட்டேஷன் அந்த மசிலுக்கு பண்ணணுமோ அதையும் ட்ரெயின் பண்ணுறோம். ஆனால் அந்த பேஷண்ட் தான் அதை சின்சியராக பண்ணணும். அந்த எக்ஸசைஸை ஒழுங்காக பண்ணணும். ஆனால் பேஷண்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தான் வலி இல்லையே, நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேனே, எனக்கு தான் வலி இல்லையே, நான் ஏன் அந்த எக்ஸசைஸ் பண்ணுன்ற புரிதல் இல்லாதனால தான் இந்த 80% ஆஃப் வேலையை வந்து பண்ணாமலே விட்டுறாங்க. அதை பண்ணாதனால இந்த ப்ராப்ளம் வந்து திருப்பி ரிலாப்ஸ் ஆகுது. ஸோ 80-20 ஃபார்முலாவை கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். தேங்க்யூ.